நாம் ஏன் தியானம் செய்ய வேண்டும்? தியானம் செய்யாமல் நன்மைகளை அடைய முடியாதா? எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நாம் நன்மைகளை அடைவது ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்காக இறைவன் நாடி இருக்கக்கூடிய நன்மைகளை நாம் தவற விட்டு விடாமல் இருந்தாலே அதுவே பெரிய நன்மைதான். மனித வாழ்வின் அடிப்படையான நன்மை என்பது நோய்களும் வறுமையும் இல்லாத ஒரு சுகமான அமைதியான வாழ்க்கை தான். வாழ்க்கை என்பது நம் செயல்களால் கட்டமைக்கப்படுவது என்பதை முதலில் நாம் தெளிவாக உணர வேண்டும். நாம் செய்த நேற்றைய செயல்களின் விளைவுகள் தான் இன்றைக்கு இப்போது நம்முடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் நமக்காக நாளைய வாழ்க்கையை சுகமானதாக அமைத்து கொள்ள விருப்பம் கொண்டவர்கள் தானே. அப்படி என்றால் நாம் இன்றைய நம்முடைய செயல்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும். நன்மையான செயல்களை நாம் எப்போதும் செய்ய வேண்டும். நன்மையான செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய மனம் நல்ல தன்மையில் இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய மனம்தான் நம்முடைய உடலுக்கு செயல்கள் செய்வதற்கு கட்டளைகளையும் வழிகாட்டல்களையும் கொடுக்கின்றது. மனம் நல்ல தன்மையில் இருக்க வேண்டும் என்றால் என்ன? பொதுவாக நம்முடைய மனதிற்கு நன்மை தீமைகளை பிரித்தறியக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது தானே. ஆனால் அதில் நன்மைகளை செயலாக மாற்றுவதில் தான் நம்முடைய மனம் பலகீனமாக இருக்கின்றது. இதுதான் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. மனதில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை தான் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூல காரணம். அதாவது ஒன்று தீமை என்று தெரிந்தும் அதனை விட்டு விலக முடியாத மனநிலை, நன்மை என்று தெரிந்தும் அதனை செய்ய முடியாமல் குழப்பத்தில் இருக்கக்கூடிய மனநிலை, அப்படியே நன்மைகளை செய்தாலும் அதனை தொடர்ச்சியாக செய்ய முடியாத மனநிலை, இவைகளெல்லாம் நம்முடைய மனம் பலகீனமாக இருக்கின்றது என்பதற்கான அடையாளங்களாகும். இந்த பலகீனங்களை நீக்கிக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கான விடையை தேடும்போது தியானம் என்ற கருவியை நாம் சந்திக்காமல் இருக்க முடியாது. மனித மனம் சுதந்திரம் மிக்கது. சுதந்திரம் என்பது மிகவும் சுகமானது, மகத்தானது. அந்த சுதந்திரத்தை மனிதர்களாகிய நமக்கு, அதாவது நம்முடைய மனதிற்கு நம்முடைய படைப்பாளன் வழங்கி இருக்கின்றான். நம்முடைய மனதின் சுதந்திரத்தை கொண்டு நாம் வாழ்வின் எந்த எல்லைகளுக்கும் செல்ல முடியும். அதாவது நமக்கான சுதந்திரம் எத்தகையது என்றால் எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே என்று சொல்லி ஞானத்தின் உச்சிக்கும் செல்ல முடியும். நான் தான் இறைவன் என்று சொல்லி அறியாமையின் ஆழங்களுக்கும் செல்ல முடியும். எனவே நாம் நமக்கான சுதந்திரத்தை ஒழுங்குடன் செயல்படுத்த வேண்டும். சுதந்திரம் நன்மையானது தான். ஆனால் அந்த சுதந்திரம் ஒழுங்குடன் இல்லை என்றால் அதுவே நம்மை அழித்துவிடும். மனதின் சுதந்திரத்தில் ஒழுங்கை சேர்க்கும் ஒரு ஒழுக்க முறைதான் தியானம் என்பதை நாம் உணர வேண்டும். அடிப்படையில் மனதின் ஒழுங்கு என்பது என்ன? அதனை எங்கிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும்? நம்முடைய மனதின் உணர்வுகள் மூலம். உணர்வுகள் என்பது நம்முடைய மனதில் ஒரு ஊற்று போல வெளிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயிரோட்டமான இறைவனுடைய வழிகாட்டல்களாகும். சுதந்திரத்தை கொடுத்த இறைவன் அதற்கான ஒழுங்குகளையும் சேர்த்தேதான் நம்முடைய மனதிற்கு தந்திருக்கின்றான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய உள்ளத்தின் உணர்வுகள். அதனை நாம் மனசாட்சி என்றும் சொல்லலாம். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு சூழலிலும் நம்முடைய மனதின் உணர்வின் வழிகாட்டல்களை நாம் பெற்றுக்கொண்டே தான் இருக்கின்றோம். அந்த வழிகாட்டல்கள் நமக்கு நன்மை தீமையை பிரித்து அறிவிக்கின்றது. தீமையை விலக்கி நன்மையை மேற்கொள்ளுங்கள் என்று அது நமக்கு சொல்லுகின்றது. நம்முடைய உணர்வின் வழிகாட்டல்களின்படி நமது செயல்களை அமைத்துக் கொள்வதுதான் மனதின் ஒழுங்காகும். நம்முடைய மனதின் சுதந்திரத்தை நமது மேன்மைகளுக்கு நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமெனில் நம்முடைய மனதை நம்முடைய உணர்வின் வழிகாட்டல்களுக்கு பணிவிக்க வேண்டும். ஆனால் அதற்கு தடையாக ஏராளமான தன்மைகள் இருக்கின்றன. அதுவும் நம்முடைய மனதிலேயே தான் அவைகள் இருக்கின்றன. அவைகளை இனம் கண்டு நாம் நீக்கிக் கொள்ளாதவரை நம்மால் நம்முடைய உணர்வின்படி, நம்முடைய மனசாட்சிப்படி, அதாவது சரியான வழியில் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ள முடியாது. தீமைகள் என்று தெரிந்தும் அதிலிருந்து நம்மால் விலக முடியாது. நன்மைகள் என்று தெரிந்தும் அதனை நம்மால் செய்ய முடியாது. நோய்களையும் சுகவீனங்களையும் நம்மால் தடுக்க முடியாது. மனதை மனசாட்சிப்படி, அதாவது நேரான நன்மையான வழியில் செயல்படுவதிலிருந்து தடுக்கக்கூடிய அம்சங்களை நீக்கிக் கொள்வதற்கான ஒரு நுட்பமான கருவியாகவே தியானத்தை நாம் பார்க்க வேண்டும். தியானம் என்ற ஒழுங்கை ஏற்படுத்தி கொள்வது நமது வாழ்வின் அத்தனை அம்சங்களிலும் அதற்கான ஒழுங்குகளை ஏற்படுத்தி கொள்வதற்கு பெரும் உதவியாக இருக்கும் என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலும் தியானம் என்பது வெறும் கண்களை மூடி அமர்வதிலிருந்து தொடங்குவதில்லை.
நம்முடைய மனதின் அடிப்படை அமைப்புகளையும் அது செயல்படும் தன்மைகளின் அடிப்படை புரிதல்களையும் இன்னும் தியானத்தின் இதர கோட்பாடுகளையும் வழிமுறைகளையும் நாம் முதலில் கற்க வேண்டும். அப்போதுதான் கண்களை மூடி அமர்தல் என்பது தியான அனுபவமாக இருக்கும். இல்லையென்றால் அது வெறும் இளைப்பாறுதலாக தூக்கமாக அமைந்துவிடும்.